மதுரை அம்மா சமையல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு வருஷ காலத்தில் உடல்நிலை குறைவால் வீடியோ போடாமல் இருந்தோம். மீண்டும் புது பொலிவுடன் நமது வீடியோ ஒளிபரப்பாகும். வெல்கம் டு மதுரை அம்மா சமையல். நலமுடன் வளமுடன் வாழ்க. கருப்பட்டி அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ கருப்பட்டி, ஒரு தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சுக்கணும் நல்லா கெட்டியாக, ஒரு கப் அரிசி மாவு, அது 150 கிராம் அளவு, ஏலக்காய் கொஞ்சம், முந்திரி பருப்பு, நெய் ஒரு 2 ஸ்பூன். அரிசி மாவை கடாயில் வறுத்து எடுத்துருவோம். வறுக்கிறது லேசாக வறுத்தா போதும். கொஞ்சம் சூடு ஏறினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவை சலித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். ரொம்ப வறுபடாமல் பார்த்து நம்ம முன்னாடியே வெள்ளையாக இருக்கும்போது பார்த்து எடுத்துடணும். மாவு லேசாக சூடு ஏறிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறின உடனே சலித்து வச்சுக்கிடுவோம். இப்போ கருப்பட்டி பால் காய்ச்சிடுவோம். கருப்பட்டியை நல்லா தட்டி எடுத்தாச்சு. அது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சுவோம். கருப்பட்டி பால் காய்ச்சியாச்சு. அதை வடிகட்டி கொஞ்சம் ஆற வச்சுருவோம். ஆற வச்சு அது பிறகு தேங்காய் பால், அரிசி மாவு எல்லாம் கலக்கி நம்ம அடுப்பில் வச்சு கிண்டுவோம். இப்போ கருப்பட்டி பால் ரெடி ஆயிடுச்சு. கடாயில் கருப்பட்டி பாலை வடிகட்டிக்குவோம். தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிடுவோம். அரிசி மாவையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம். கடாயை ஆன் பண்ணி கிண்ட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கட்டி இல்லாமல் கிண்டணும். 1 மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம கிண்ட ஆரம்பித்து 25 நிமிஷம் ஆகுது. எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி விழுந்துவிடும். பாருங்கள், நல்லா அல்வா பதம் வந்துருச்சு பாருங்கள். இன்னும் நம்ம இது 45 நிமிஷம் ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிண்டினாவே வந்துடும். இப்போ ஒரு நெய் நம்ம சேர்க்க போகிறோம். நெய் கம்மியான அளவு தான் நம்ம சேர்க்குறோம். ஏன்னா இது தேங்காய் பால் எடுத்து இந்த அல்வா பண்ணுறோம். அதனால் நெய் கம்மியாக தான் இதுக்கு தேவைப்படும். அல்வா நல்லா வந்துருச்சு நமக்கு. இப்போ முந்திரியெல்லாம் வறுத்து நம்ம ஏலக்காய் முந்திரி சேர்க்க போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு சின்ன கடாயில் முந்திரியை நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் பாதி மட்டும்தான் முந்திரி பருப்பாக போடுறோம். பாதியை பொடி பண்ணி போடுவோம். ஏலக்காவையும் முந்திரியும் சேர்த்து பொடி பண்ணி போட்டுட்டு மீத முந்திரி அப்படியே போட்டுற வேண்டியது. நெய்யை தடவிடுவோம். அந்த பவுலில் நெய் தடவிட்டு அல்வாவை இதில் மாற்றிடுவோம். இப்போ நம்ம ஒயிட் சுகர் ரொம்ப யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே உடல்நல இதாகுது, கஷ்டமாக இருக்குது, என்னவாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னு. அதான் நம்ம இப்போ இந்த கருப்பட்டியில் இந்த மாதிரியெல்லாம் ஸ்வீட் பண்ணி கொடுக்கும்போது எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் தெரியும். நல்லா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் உடம்புக்கும் ஆரோக்கியம். நன்றி. அல்வா ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.